திரு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் இது சார்ந்து கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்ன சார் சார் ஓகே சார் ஆடியோ ஓகே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த ஊரில் பிறந்த இல்லத்தில் அவருடைய திருவுடலுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம், வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். இந்த நிலையில் மேலும் ஒரு துக்கம், அனைத்து சட்ட விதிகளை மீறிய நிலையில் யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக நல்லிணக்கத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், அதை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கடைசி நிமிடம் வரையில் போராடி பார்த்தும் யாக்கூப் மேமனை காப்பாற்ற இயலவில்லை. குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர் கருணை மனுவை தள்ளுபடி செய்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நாளிலிருந்து தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிற நாள் இவற்றுக்கு இடையிலே 14 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று கூறுகிறது. அதை சுட்டிக்காட்டி இன்றைக்கு நள்ளிரவு 2 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறார்கள். வழக்கத்திற்கு மாறாக நள்ளிரவில் உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு இந்த வழக்கு ஏற்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட அமர்விலே இந்த விசாரணை நடந்திருக்கிறது. ஆனாலும் அது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு அதிகாலையில் யாக்கூப் மேமன் திட்டமிட்டவாறு தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் கருணை மனுவை 2வது முறையாக முறையிடப்பட்ட அந்த கருணை மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் என்றால் அந்த மாநிலத்தினுடைய ஜெயில் மேனுவல் என்கிற சிறை விதிகளில் 7 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. மாநில அரசாங்கத்துடைய ஜெயில் மேனுவல் படி 7 நாள் இடைவெளி வேண்டும், அதையும் கடைபிடிக்கவில்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி 14 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும், அதையும் கடைபிடிக்கவில்லை. திட்டமிட்டவாறு 30ஆம் தேதி இன்றைக்கு அதிகாலையில் அவரை இன்றைக்கு தூக்கிலே இட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நாம் உணர வேண்டியிருக்கிறது. பீகாரில் நடைபெறுகிற தேர்தலில் தமக்கு அரசியல் ஆதாயம் வேண்டும், இந்து மக்களினுடைய வாக்குகளை அணிதிரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் திட்டமிட்டவாறு இன்றைக்கு இந்த அரசு அவரை தூக்கிலிட்டு இருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் யாக்கூப் மேமனுடைய தூக்கு குறித்து தன்னுடைய பார்வைகளையும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.